கண்டிப்பா நம்ம தமிழ் பிக் பாஸ் ரசிகர்கள் கடந்த ஒரு சீசன் 5 சீசன் 6 சீசன் 7ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை வந்து மிஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல கோஸ்ட் அதை மிஸ் பண்ணியிருந்தோம். சீசன் 7ல அது மிகவும் மோசமாக இருந்தது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த நட்சத்திரங்கள் சினிமாவில் நடித்தவர்கள் பிக் பாஸுக்குள்ள போறது. சீசன் 1ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவியா அவர்கள், பரணி அவர்கள், வயாபுரி அவர்கள், கணேஷ் வெங்கட்ராம் அவர்கள், சீசன் 2 மும்தாஜ் அவர்கள், ஜசிகா அவர்கள், மஹத் அவர்கள், சீசன் 1ல ஹரிஸ் கல்யாண் அவர்கள், அப்புறம் சீசன் 3ல வந்து சேரன் அவர்கள், சரவணன் அவர்கள், சீசன் 4ல வந்து சனம் ஷெட்டி அவர்கள், ஆரி அர்ஜுனன் அவர்கள், சுரேஷ் தாத்தா அவர்கள், இப்படி பல வருடம் சினிமாவில் சாதித்தவர்கள் பிக் பாஸுக்குள்ள போயிருப்பார்கள். சேரன் சார் அவர்களுடைய சீசன் 3 என்ட்ரி எல்லாம் அவர் உள்ளுக்குள்ள போயிட்டார், பிக் பாஸுக்குள்ள போயிட்டாருன்னா அந்த டைம் இருந்த சோசியல் மீடியா டிவி எல்லாம் அதிர்ந்துச்சு. ஒரு கிழமைக்கு வீடியோனால அதான் பேச்சு, சேரன் அவர்கள் பிக் பாஸுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னு. அவருடைய என்ட்ரியை வந்து மறக்க முடியாதா இருந்துச்சு. அது வந்து அதுக்கப்புறம் சீசன் 5 சீசன் 6 சீசன் 7 எல்லாம் மிஸ் ஆயிட்டுது. இப்ப திரும்ப வந்திருக்கு. சில பேர்கள் எனக்கு வந்துச்சு, பிக் பாஸ் 8 தமிழோட ஏவி ஷூட் நடந்திருக்கு இவர்களை வச்சு அப்படின்னு. சத்தியமா வியந்து போயிட்டேன். டபுள் ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா பிக் பாஸ் தமிழ் வரியர்களுக்கு ரசிகர்களுக்கு இந்த வாட்டி கிறிஸ்மஸ், ரம்ஜானு, தீபாவளி இதெல்லாம் ஒன்னா வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்க போது. ஸோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, முடிந்த நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல பிக் பாஸ் 8 தமிழுக்கு போக இருக்கின்ற போட்டியாளர்கள் தொடர்பாக இன்று நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு முதல் வந்த ஒரு அப்டேட். சரிங்களா, போட்டியாளர்கள் ஏவி ஷூட் எடுக்கப்பட்டிருக்கு அப்படியான அப்டேட். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீசன்லையுமே இப்ப நம்ம சொல்ற போட்டியாளர்களோட ஒரு 40%ஓ 30%ஓ சில மாற்றங்கள் ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு 24 மணி நேரங்கள் மாற்றுவார்கள். சரிங்களா, அதனால சொல்ற பேர்கள் சில வேளை மாறுபடும். ஆனா பெரும்பாலுமே வந்து நான் சொன்னது போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. சரிங்களா, சரி இப்ப வந்திருக்கின்ற பெயர்கள், அதுல நான் வியந்து போன பெயர்கள் அப்படின்னைக்குள்ள பார்த்திபன் சேரவர்கள் நடிகர், இயக்குனர், டைரக்டர், தயாரிப்பாளர், இப்படி பல கலைகளை தெரிந்தவர் பார்த்திபன் சார் அவர்களுடைய பெயர் பிக் பாஸ் 8 தமிழ் போட்டியாளர்கள் இதுல வந்திருக்கு. ஒரு 2 கிழமைக்கு முதல் இந்த பிக் பாஸ் ஷோவை பார்த்திபன் அவர்கள் சில வேளை கோஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சில மீடியாக்கள் சொல்லிச்சு. இவர் ஹோஸ்டா வருவார் அப்படின்னு பார்த்தா இப்ப போட்டியாளரா வந்திருக்கு. அதுவும் கிடைக்கப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் டீமிட்ட இவங்க வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு பிக் பாஸுக்கு வர விருப்பம் இருக்கு அப்படின்னு. பார்த்திபன் சாரை பொறுத்த வரைக்கும் நான் அறிந்த வரைக்கும் வினோதமான புதுமைகளை அறிந்து கொள்வது, அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸை விரும்பி தேடுகின்ற நபர், எந்த ஈகோவுமே இல்லாத நபர். அதே நேரத்தில் புதுமை விரும்பி புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு விரும்புவார். அதே நேரத்தில் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பாலாஜி முருகதாஸ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க சீசன் 4ல அவர் ஒரு புதுமுகம், அவர் ஒரு மிஸ்டர் இன்டர்நேஷனல், மிஸ்டர் இந்தியா அப்படின்னு நிறைய டைட்டில் வின் பண்ணால நம்ம தமிழ் மக்களுக்கு அவரை தெரிய வந்தது பிக் பாஸ் 4 தமிழ்ல. அவருக்கு ஒரு நாள் சம்பளம் 70,000, ஒரு நாளைக்கு 70,000, அவர் 100 நாள் இருந்தார். சரிங்களா, சோ அப்ப பார்த்திபன் சார் அப்படின்றவர் வெரி இன்டெலிஜென்ட், வெரி ஸ்மார்ட், அதே நேரத்தில் நியூ எக்ஸ்பீரியன்ஸை ரசிப்பவர். அப்ப அவர் பிக் பாஸுக்குள்ள போறது அவருக்கும் லாபம் இருக்கு, அது எல்லாத்தையும் விட பிக் பாஸ் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்கு, நமக்கு ஒரு விருந்தும் இருக்கு. கண்டிப்பா பார்த்திபன் சார் அவர்கள் மட்டும் வரணும். ஏன்னா இப்போ வந்த தகவல் அவர் ஒரு போட்டியாளராக இருப்பாருன்னு வேறு சில பேரை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட்டை அவருடைய பேர் வந்திருக்கு, அவருடைய போட்டோ ஷூட்டும் ஏவி ஷூட்டும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படி என்பது தகவல். எனக்கு இதை கேட்டோன்னு அப்படியே பறக்கிற மாதிரி இருந்துச்சு. திருவிழா ஆரம்பம் அப்படின்னு இருந்துச்சு. வெயிட்டிங். அடுத்தது இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, இவர் இப்போ ஒரு ஷோக்கு வந்து ஹோஸ்டா இருக்காரு, குக் வித் கோமாளி சீசன் 5ஓட ஜட்ஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்கள். அவர் பல பேருக்கு ஒரு முன்னுதாரணம். அவரும் பிக் பாஸ் 8 தமிழுக்கு ஒரு போட்டியாளராக வரப்போகின்றார். அவருடைய ஏவிகளும் போட்டோ ஷூட்டும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படி என்பது தகவல். சூப்பர், வெறித்தனம். சரிங்களா, சரி அடுத்தது வந்து 3வது நபர். இவரை வந்து
சீரியல் விரும்பி பார்ப்பவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன திரையில் இவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும். தீபக் அவர்கள், தீபக் தினகர் அப்படின்னு அவரோட ஃபுல் நேம் நினைக்கிறேன். ஸோ இப்போ சமீபத்தில் கூட விஜய் அவார்ட்ஸில் பெஸ்ட்டு அவார்ட் ஏதோ ஒரு கேட்டகரியில் வின் பண்ணாங்க. மாசாக இருந்துச்சு. ஸோ அவருடைய பேர் வந்திருக்கு. சரிங்களா, தீபக் அவர்கள். அடுத்தது வந்து 4வது தென்றல் வந்து என்னை தொடும் ஏதோ ஒரு சீரியல், அதில் நடித்த வினோத் பாபு அப்படின்றவர். அடுத்தது இன்னொன்று வந்து அதே சீரியலில் ஹீரோயினாக நடித்த பவித்ரா ஜனனி அப்படின்றவங்க. சரிங்களா, இவங்களுடைய பேர் 5. அடுத்தது 6வது வந்து போன சீசன் டைட்டில் வின் பண்ண அர்ச்சனா அவர்களுடைய நண்பர் அருண் பிரசாத் அப்படின்றவர். இவர் வந்து பாரதி கண்ணம்மா அப்படின்னு ஒரு சீரியல் நடிச்சிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் நடிச்சிருக்காரு. அவருடைய பேரும் ஸ்ட்ராங்கா அடிப்படுது. சரிங்களா, அடுத்தது ஃபரினா அவர்கள். இந்த பாரதி கண்ணம்மால வந்து ஹீரோ ஹீரோயின் வேற யாராவது இருந்தாலும் அந்த ஷோவைய ஃபுல் சீரியலையே கொண்டு போனது சிங்கிள் ஹேண்ட்லி ஃபரினா அவர்கள் தான். அவங்களுடைய அந்த நெகட்டிவ் ரோல், அதனால தான் ஹீரோ ஹீரோயினே மக்களால் பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ரோல் பண்ணியிருப்பாங்க. ரியல் லைஃப்லையும் வெரி ஸ்ட்ராங் உமன். சரிங்களா, ஸோ அவங்களுடைய பேரும் இதில் அடிபடுது. அடுத்தது 8வது வந்து நம்மளுடைய ரவீந்தர் சார். எப்படி பிக் பாஸுக்குள்ள போகிற போட்டியாளர்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அந்த ஷோவை கொண்டு போகிறாங்களோ, அதே போல் வெளியிலிருந்து ஒவ்வொரு சீசனுமே அந்த சீசனை மக்களிடம் சுவாரஸ்யமாகவும் நேர்மையாகவும் ரிவ்யூ பண்ணுற நபர் தான் மிஸ்டர் ரவீந்தர் சார் அவர்கள். பல தடவை பிக் பாஸ் டீம் வந்து அவரை ட்ரை பண்ணியிருந்தாங்க பிக் பாஸுக்குள்ள. பட் அவர் பிஸியாக இருந்தபடியாக போக முடியலை. இந்த வாட்டி ரவீந்தர் சார் அவர்கள் போக இருப்பதாக தகவல். சரிங்களா, ஸோ இது வந்து இன்று எனக்கு பெற்ற 8 பேரோட பேர். இதில் ஹைலைட் வந்து எனக்கு பார்த்திபன் சார், ரவீந்தர் சார், மாதம்பட்டி ரங்கராஜ் சார், அப்புறம் தீபக் அவர்கள். இவங்க எல்லாமே வந்து பிக் பாஸ்க்குள்ள வருவாங்களான்னு எனக்கு ஒரு டைம்ல ஆசை இருந்துச்சு. பட் அது நடக்குமான்னு டவுட்டா இருக்கக்குள்ள இந்த சீசன் இப்போ ஆரம்பிக்க முதல் இந்த பேர்கள் போட்டோஷூட் எடுக்கப்பட்டிருக்கு, வர இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் வரைக்குள்ள அது எனக்கு எங்கேயோ போயிட்ட மக்களே. சரிங்களா, அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த நபர்களில் யாரையோட என்ட்ரிய அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்திபன் சார் வந்து படங்கள்லேயே அவர் பண்ணுற விடயங்கள், பேசுகிற விடயங்கள், சிந்திக்கிற விடயங்கள் வந்து ஒரு புதுசாக இருக்கும். அப்போ அவர் பிக் பாஸ்ல 24 மணி நேரம் அப்படின்னுக்குள்ள எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்ப்போம், கடைசியில் அந்த 24 மணி நேரம் ஷோ ஆரம்பிப்பதற்கு முதல்ல ஒரு கன்ஃபார்ம் லிஸ்ட் வரும். அதில் இவரோட பேர் இருக்கணும், இவருடைய என்ட்ரி இருக்கணும். கண்டிப்பாக பிக் பாஸ் தமிழ் அடி தூளுமா. சரிங்களா, இது வந்து எனக்கு கிடைக்கப்பட்ட லிஸ்ட்டை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.